சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மேற்கு வங்க தேர்தல் எதிரொலியாக தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். மேற்கு வங்கத்தில் உள்ள அனைத்து 294 தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியல் திரிணாமுல் காங்கிரஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு ஏப்ரல் 23, 29 ஆகிய 2 தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அனைத்து தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியலை தற்போது வெளியிட்டிருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 294 தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியலை முதல்வர் மமதா பானர்ஜி வெளியிட்டிருக்கிறார். இதில் நட்சத்திர வேட்பாளர் என்று பார்த்தோமெனால் முதல்வர் மமதா பானர்ஜி தான் தற்போது ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாபனிபூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் பல சுவாரஸ்யமான போட்டி இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் மமதா பானர்ஜி நந்திகிராம் தொகுதியில் தான் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து பாஜகவின் சார்பில் சுவேந்து அதிகாரி போட்டியிட்டார். எல்லோரும் நினைத்தார்கள் மமதா பானர்ஜி முதல்வராக இருப்பதால் அவர்தான் வெற்றி பெறுவார் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் பாஜகவின் சுவேந்து அதிகாரியிடம் மமதா பானர்ஜி நந்திகிராம் தொகுதியிலே தோல்வி அடைந்தார். இதனை தொடர்ந்து அதன் பிறகு முதல்வராக பதவியேற்ற பிறகுதான் தற்போது அவர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பாபனிபூர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது பாபனிபூர் தொகுதியில் மீண்டும் அவர் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சுவேந்து அதிகாரியை பொறுத்தவரை அவர் மமதா பானர்ஜி தற்போது போட்டியிடக்கூடிய பாபனிபூர் தொகுதியிலும் போட்டியிடுகிறார். அவர் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற நந்திகிராம் தொகுதியிலும் போட்டியிடுகிறார். ஆக பாஜகவின் முதல்வர் முகமாகவும் தற்போது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கின்ற சுவேந்து அதிகாரி 2 தொகுதிகளிலே களம் கால்கிறார். ஒன்று நந்திகிராம், இரண்டாவது இந்த பாபனிபூர் தொகுதி. ஆக பாபனிபூர் தொகுதியை பொறுத்தவரை தற்போது முதல்வராக இருக்கின்ற மமதா பானர்ஜிக்கும் முதல்வர் வேட்பாளராக பார்க்கப்படுகின்ற சுவேந்து அதிகாரிக்கும் இடையே நேரடியான போட்டி ஏற்பட போகிறது. எனவே மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல் களம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாபனிபூர் தொகுதியை பொறுத்தவரை 2011 மமதா பானர்ஜி அந்த தொகுதியிலே போட்டியிட்டு தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறார். 2021 மட்டும்தான் பாபனிபூரில் அவர் போட்டியிடாமல் நந்திகிராமுக்கு அவர் தன்னுடைய தொகுதியை மாற்றினார். ஆனால் அங்கு அவருக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. ஆனால் அதன் பிறகு பாபனிபூர் தொகுதியில் வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததால் அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு இடைத்தேர்தலில் மமதா பானர்ஜி போட்டியிட்டு வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. 2011 காட்டிலும் 2016 மமதா பானர்ஜி வெற்றி பெற்றதற்கும் இடையே சுமார் 30% மமதா பானர்ஜி குறைவான வாக்குகளை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது மமதா பானர்ஜி எதிர்த்து சுவேந்து அதிகாரி பாபனிபூர் தொகுதியிலேயே போட்டியிடுவதால் மமதா பானர்ஜியுடைய வெற்றி உறுதி செய்யப்படுமா அல்லது கடந்த முறை நந்திகிராம் கிடைத்தது போல சுவேந்து அதிகாரியிடம் ஒரு தோல்வியை பெறுவாரா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த பாபனிபூர் தொகுதி என்பது மமதா பானர்ஜிக்கும் சுவேந்து அதிகாரிக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு நேரடி போட்டி ஏற்பட்டிருப்பதால் மேற்கு வங்க தேர்தல் களம் விறுவிறுப்பும் சுவாரஸ்யமும் அடைந்திருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் அது மேலும் அதிகரிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.